சமீர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். எப்படி இந்த ஏஐ? வந்து ஏஐனால வந்து எல்லாருக்கும் வேலை போகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. ஆக்சுவலா எனக்கு வேலை எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆர்கிடெக்ட் அப்படின்னாலே அது வந்து ஹியூமனோட ரொம்ப எமோஷ்னலா ஒரு டிசைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அது கனெக்டடா இருக்கும். பீப்புளுக்கு ரொம்ப கனெக்டடா தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த இப்படி வந்து ஏஐ கனெக்ட் பண்ணுதா உண்மையாவே? இல்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதா? ஏஐனால வந்து யாருடைய எமோஷன்ஸையும் ரீட் பண்ண முடியாது. இப்போ வந்து என்னன்னா நம்ம ஒரு ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால வந்து அவங்க கீழ ஒர்க் பண்றவங்கள வந்து நம்ம எப்படி அவங்கள மேய்க்கணும், அவங்களை கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறது தான் அவங்களுடைய சேலஞ்ச் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க கிட்ட நம்ம பேசினாதான் அவங்களோட எமோஷன்ஸ் என்னங்கிறது. சில பேர் எனக்கு கோவமா டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கூட கேட்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியை கன்சிடர் பண்ணி தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கும் பொழுது நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்காதா? There are two kinds of AI. சரிங்களா? ஏஐல வந்து ஏஜென்டிக் ஏஐன்னு ஒன்று இருக்கு, ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஒன்று இருக்கு. நான் யூஸ் பண்ற எல்லா ஜெனி டூல்ஸுமே வந்து நான் தான் உட்காந்து அதை ரன் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து நம்ம எதுவுமே லூஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் நம்ம டைம் சேவ் பண்ணோம். ஏஐயே உங்களை டாமினேட் பண்ணி அதுக்காக மட்டுமே ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுவோங்கிற பயம் இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். ஓகேங்களா? பேசிக்கா வந்து ஒரு கோட் கூட சொல்லுவாங்க. என்னன்னா ஏஐ யார் யூஸ் பண்ண தெரியுமோ அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ண தெரியாதவங்களுடைய வேலையை எடுத்துப்பாங்கிற மாதிரி ஒரு கோட் இருக்கு. ஸோ நான் ஏஐ எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியறதுனால எனக்கு அந்த பயம் இல்லை. அந்த இன்டென்ஷன் தான் முக்கியம். ஓகேங்களா? அந்த இன்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறது. கெட்டதாக தான் யூஸ் பண்ண போகிறேங்கிறவங்க நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 10 பேருக்கான யோசனையும் அந்த ஸ்கில்ஸையும் வந்து ஏஐ கொடுக்கும். பட் ஐ ஹேவ் அ கொஸ்டின். இப்போ வந்து பிலோ 18 இயர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்கூல் கிட்ஸ், அவங்க எல்லாத்துலேயுமே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஏஐ மாட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அடிக்டடாவோ இல்லை அவங்களோட லைஃப் மாறுறதுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்காதா? அப்படி பார்க்குறப்போ வந்து அகெயின் ஏங்கிறத விட வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு நிறைய சேஞ்சஸ் வர வேண்டி இருக்குது. என்னை விட இன்னொருத்தவருக்கு வந்து நல்ல ஒரு மெமரி பவர் இருக்குங்கிறதுனால அவர் அறிவாளிங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயங்கிறது அவங்க சொல்கிறாங்க. விச் இஸ் ஐ திங்க் அது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். வந்து நம்மளோட ஃப்ரீடம் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆன மாதிரி இல்லையா? இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. முன்னாடி இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருந்தது பிரச்சனை. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை. அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ஆரோ பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எப்போதுமே வந்து நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம். அந்த வரிசையில இன்னைக்கு நிறைய பேர் தேடி அலைஞ்சு அதுல சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஏஐ தான். ஸோ ஏஐல இன்னுமே கொஞ்சம் பெட்டரா நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை ஏஐ பத்திய ஃபுல் நாலேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறது. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான ஆர்கிடெக்ட் ஃபீல்டுல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிராண்டோட ஃபவுண்டர். அது மட்டும் இல்ல ஏஐல ஸ்பெஷலிஸ்டே சொல்லலாம். ஏஐ மூலமா நிறைய ஆட் ஜென்ரேட் பண்றதுக்கு அவர்கிட்டயே இப்ப ஐடியா கேட்கிற அளவுக்கு நிறைய பிராண்ட் அவருக்கு சக்சஸா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சமீர். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எங்களோட சேனலுக்கு நீங்க வந்ததுக்கு. ஸோ பொதுவாகவே சேனல் அப்படின்னாலே எல்லாருமே சொல்றது சேனல்ல வந்து ஏஐ பத்தி என்ன பேசுறது. அதுவும் இன்னொரு யூனிக்கான விஷயம், சமீர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். எப்படி இந்த ஏஐ? ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து ஏஐனால வந்து எல்லாருக்கும் வேலை போகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. ஆக்சுவலா எனக்கு வேலை எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ அது எப்படின்னா வந்து 2023 அந்த டைம்ல வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரல் டைம்ல தான் வந்து அந்த சாட் ஜிபிடி, மிட் ஜர்னி இப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 நாள் எந்த ஒரு என்கொயரி கால்ஸுமே வரல. ஸோ என்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா நாங்கள் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று பண்ணணும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ காமிச்சு தான் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க முடியும், இல்லைனா வந்து வேலைக்கு சேர முடியும். ஸோ போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று பண்ணணும். ப்ராஜெக்ட்ஸ் ஓரளவுக்கு இருக்கு. பட் ஆனால் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான போர்ட்ஃபோலியோ நம்ம எடுக்கணுமே அப்படிங்கிறப்போ வந்து லைக் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இன்னொரு விஷயம் வந்து என்னுடைய மென்டார் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தார். என்னன்னா சோஷியல் மீடியால வந்து 100 டே சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணணும். அதாவது நம்மளுடைய ஒர்க்கை வந்து 100 டே வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நீட் என்னவோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது யாராவது பார்ப்பாங்க. ஆமா, 100% வந்து அது சக்சஸும் ஆகுது. 100% சக்சஸ். இல்ல சம்ம டூலா இருக்கு. ஏஐ டூலை விட இது பெட்டர் டூல்னு நினைக்கிறேன். 100 days 100 challenge. 100 days challenge. 100 days challenge தான். ஓ நைஸ். சோ இதுல வந்து என்ன மாதிரி நீங்க வந்து வீடியோஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்?
ஓகே. நான் அப்போ வந்து வீடியோஸ் கிடையாது. அப்பதான் வந்து என்னன்னா, ChatGPTங்கிற ஒரு டூல் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஓகே. ChatGPT டூல் என்னன்னா, அது வந்து ஒரு நல்ல ரிசர்ச் டூல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறோம். அது கூடவே வந்து மிட்ஜர்னின்னு இன்னொரு டூல் வந்துச்சு. அது வந்து இமேஜ் கிரியேஷன் டூல். ஓகே. மிட்ஜர்னி அதுக்கப்புறம் வந்து ChatGPT கூட வந்து லைக் மைக்ரோசாஃப்ட் வந்து அசோசியேட்டடா இருந்தாங்க. ஸோ அவங்க ChatGPT வந்து DALL-ன்னு ஒரு டூல் வச்சிருந்தாங்க. அந்த டூலோடைய மிரர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, Bing இமேஜ் கிரியேட்டர்ன்னு ஒரு டூல் வந்து ஃப்ரீயா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து லைக் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அந்த டூல் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அதில மணி போடணுமா? அந்த தாட்ஸ்லாம் இருந்தது. மணி போடாம யூஸ் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் இப்பயுமே இருக்கு அந்த டூல்ஸ். யாராவது இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அப்டின்னா. ஸோ அந்த டூல்ல வந்து டெய்லி வந்து நம்மளுடைய தாட்ஸ் என்ன? ஒரு இடம் எப்படி இருக்கலாம்? அப்படின்னு நம்ம நெறைய யோசிப்போம். அத நம்ம வந்து 3Dல காமிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ம். அதாவது அது 3D மாடல் பண்ணி, அத ரெண்டர் பண்ணி காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ். இதுல வந்து நம்ம செகண்ட்ஸ்ல நம்ம பார்க்க முடியுங்கிறப்போ, நான் அத வந்து ஷோகேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ம். 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 அப்பதான் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத நான் வந்து ஷோகேஸ் பண்ண நெறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா ம். ஷோகேஸ் பண்ணது நான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அக்ராஸ் த குளோப். ஓ! நம்ம ஊர்ல கிரேட். ப்ராபப்லி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட்ன்னு வச்சுப்போமே. அமேசிங். அதனால ஓகே. வந்து எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ ஓகே. இதனால தான் ஏஐ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ என்னன்னா, டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. இப்போ எல்லாருமே எல்லா பிசினஸ்லயுமே சக்சஸ் ஆகணும்னு தான் நெனைப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து ஆர்க்கிடெக்ட் ஃபீல்ட தாண்டி எப்படி ஏஐ வந்து இது இது கரெக்ட்டடா நம்ம போறது ரைட் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஓகே. அ இதுக்கு கண்டிப்பா ஆர்க்கிடெக்சரோட ஒரு ஒரு இது இருக்கு. லைக் ஒரு அ இட்ஸ் கனெக்டட் டூ ஆர்க்கிடெக்சர். ஓகே. ஏன் அப்டின்னா, ஆர்க்கிடெக்சர்ங்கிறது வந்து ஒரு விஷுவல் ஃபீல்டு. ம். எல்லாத்தையுமே வந்து நம்ம விஷுவலா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுல வந்து உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் பிளான்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஆனா விஷுவலா நம்ம கன்வே பண்றப்போ வந்து அது பார்க்குற கிளையண்ட்ஸ்க்கு வந்து நல்லபடியா போய் சேரும். ஓகே. ஸோ அது சேர்றதுக்கு வந்து என்ன டூல்ஸ் கிடைச்சாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் சிம்பிள். அப்படிங்கிறப்போ வந்து நம்ம என்ன டூல்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கோ, நம்ம ஸ்கெட்ச் பண்ணி கூட நம்ம அத காமிக்கலாம். ஓகே. இல்ல நம்மளால நான் சொன்ன மாரி 3டி மாடல் பண்ணி காமிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து ஏஐ வந்து இட்ஸ் a வெரி ஃபாஸ்டர் டூல் அப்படிங்கிறப்போ அத யூஸ் பண்ணலாம். ஆர்க்கிடெக்ட் அப்படின்னாலே, அது வந்து ஹியூமனோட ரொம்ப எமோஷனலா ஒரு டிசைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அது கனெக்டடா இருக்கும். பீப்பிள்க்கு ரொம்ப கனெக்டடா தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த, எப்படி வந்து ஏஐ கனெக்ட் பண்ணுதா உண்மையாவே? இல்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப ஓகே. இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின். ஏன்னா, அது நீங்க புரிஞ்சு கேட்கிறீங்கங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா வந்து நெறைய பேருக்கு வந்து அந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறது தெரியாது. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து லைக் ஏன்னா வந்து எமோஷனல் கனெக்ட்ங்கிறது இல்லாததுனால தான் வந்து நெறைய பேர்ட்ட போய் மாட்டிப்பாங்க. ஆ. சில லைக் ஃப்ளோர் பிளானோ எதுவுமோ இல்லாம டைரக்ட்டா வீடு கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஐ ரியலி லைக் திஸ் கொஸ்டின். ஓகே. ஸோ இப்ப வந்து அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஏஐனால வந்து யாருடைய எமோஷன்ஸையும் ரீட் பண்ண முடியாது. ம். நம்மளே வந்து ரீட் பண்ணு நான் உனக்கு நீ சில கொஸ்டின்ஸ் கேளு நான் இது பண்றேன்னா கூட அதால பண்ண வராது, பண்ணாது ஓகே. இன்ஃபாக்ட். பட் இப்போ நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, கிளையன்ட்டோடைய நீட்ஸ புரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ம். அவங்களுடைய நீட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ரூம் இருக்கணும். ஒரு கிட்சன், ஒரு ஹால் அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னா, அதோட அது முடியாது. நாங்க என்ன புரிஞ்சுப்போம் அப்டின்னா, அந்த வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க, அ அவங்க வந்து அவங்க லைக் அவங்களுடைய ஏஜ் டிஃபரன்ஸஸ் என்ன? ஓகே. அவங்க வந்து லைக் எப்படி வொர்க் பண்றாங்க? எப்படி வந்து லைக் ஒண்ணா இருக்கிறாங்க? இல்ல தனித்தனியா இருப்பாங்களா? பிரைவசி முக்கியமா? ஓகே. அந்த மாரி வந்து நெறைய கேள்விகள் கேட்டு, அவங்க கூட பழகி தான் வந்து எங்களால வந்து ஒரு இது குடுக்க முடியும். ஸோ கன்க்ளூஷன்க்கே உங்களுக்கு வர வர முடியும். முடியும். ம். அந்த கன்க்ளூஷன எடுத்து தான் நம்ம வந்து அத ரிக்வயர்மென்ட்ஸ மாத்தி, அத நம்ம வந்து ஏஐல கொண்டு வந்து நம்ம இமேஜ் ஜெனரேஷனோ ஏதோ நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ ஓகே. பேசிக்கா இதுதான். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஏஐ வந்து இதெல்லாம் பண்ணாது. ஃபுல்லா பண்ணாது. பட் கண்டிப்பா. 100% கன்வெர்ட் பண்றதுக்கு ஏஐ சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பா. சூப்பர், சூப்பர். அண்ட் வந்து இதுல நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஏஐல வந்து எல்லாத்தையுமே 100% குடுக்க முடியாது. பட் என்ன வேணுங்கிறத நம்ம கரெக்ட்டா குடுத்தா தான், அவங்க கிட்டேருந்து நம்ம டெலிவர் வாங்க முடியுங்கிற மாரி ஒரு கான்செப்ட் தான் இல்லையா? ஸோ எமோஷனல் கனெக்ட்க்கு நீங்க வந்து கிளையன்ட் கிட்ட டைரக்ட்டா பேசுறீங்க, இன்டராக்ட் பண்றீங்க. டிசைன்ஸ மேக் பண்றதுக்கு ஏஐ டூல சப்போர்ட் எடுக்குறீங்க. பட் இந்த இடத்துல ஒரு லேக் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றத டைரக்ட்டா 100% புரிஞ்சு அ ஏஐயால ரிசல்ட் குடுக்க முடியாது. அந்த இடத்துல எப்படி நீங்க மேட்ச் பண்ணுவீங்க? ஓகே. இப்போ வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஒரு மேனேஜர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அவங்களால வந்து அவங்களுக்கு கீழ வொர்க் பண்றவங்கள வந்து நம்ம எப்படி அவங்கள மேய்க்கணும், அவங்கள நம்ம கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. சேலஞ்ச். கரெக்ட். சேலஞ்ச் இல்லையா? ஸோ ஆஸ் அன் ஆர்க்கிடெக்ட் வந்து
நான் கேள்வி கேட்கறதுக்கும், இல்ல ஒருவேளை வந்து கிளையன்ட்டே வந்து இத வச்சு எடுத்துக்கலாமே ஓகே. அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வைங்களேன். ம். அப்படி பார்த்தா வந்து அவங்களால வந்து பண்ண முடியாது. ஏன்னா, நாங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கூட வந்து ஒரு 100 வீடு, 100 ஆஃபீஸஸ் அந்த மாரி நம்ம வந்து நம்ம கட்டுறோமோ இல்லையோ, அதுல நம்ம ஓகே. டிசைன் அசோசியேட் ஆயிருப்போம். ஆ ஓகே. டிசைன் பண்றோம், பார்த்திருப்போம், படிச்சிருப்போங்கிறப்ப வந்து ஒரு டோர் இருக்குன்னா, அந்த டோர் எங்க இருக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் நம்மனால பார்க்க முடியும். ஓகே, ஓகே, ஓகேங்களா? ஸோ அந்த நாலேட்ஜ் தான் வந்து இங்க கொஸ்டின்ஸா மாறுது. ஓகே. எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனா அது கரெக்ட்டா, தப்பாங்கிறது எனக்கு தெரியல அப்டின்னா வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் கிளையன்ட் கிட்டேருந்து என்ன வேணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அத வந்து நம்ம ஆன்ஸரா கொஸ்டின்ஸா மாத்துறப்போ வந்து ஏஐக்கு நமக்கு தேவையான பதில குடுக்க முடியும். சூப்பர். சமீர், நீங்க ஒரு ஆர்க்கிடெக்ட் அப்படிங்கிறதுனால, நீங்க டிசைன் பண்ணும்பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து அந்த எமோஷனல ஃபர்ஸ்ட் மெயினா வச்சுப்பீங்களா? இல்ல டெக்னிக்கலோட சப்போர்ட்ட எதிர்பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா, ஓகே, அவங்க கிட்ட நம்ம பேசினா தான் அவங்களோட எமோஷன்ஸ் என்னங்கிறது தெரியும். சில பேர் எனக்கு கோவமா டிசைன் பண்ணி குடுங்கன்னு கூட கேட்பாங்க. ஓகே. ஐம் ஜஸ்ட் கிட்டிங். பேசிக்கா வந்து ரெட் கலர்ல பண்ணி குடுங்க அந்த மாரிலாம் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட பேசுறப்போ வந்து அவங்களோட நீட் நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட்ல அந்த கிளையன்ட் கிட்ட பேசுறப்போ, நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி, அந்த வீட்ல எந்தெந்த வயசுல யார் யார் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ம். அதுல வந்து நேச்சுரலா அவங்க சொல்லிருவாங்க, என்னுடைய அம்மா வந்து படி ஏறி மேல போமாட்டாங்க. அதுதான் வந்து எமோஷனல் கனெக்ட் நமக்கு. ட்ரூ. அததான் வந்து நம்ம ஒரு ஃப்ளோர் பிளானாவோ ஏதோ மாத்துறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பட்ஜெட் அதுக்குள்ள வரும். எனக்கு இவ்ளோ செலவு பண்ண முடியும். எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க. இல்ல என்னால இவ்ளோ பண்ண முடியாது. அவங்க என்ன பதில் குடுக்குறாங்களோ, அத பொறுத்து அந்த வீடு வரும். பட் ஆனா 100% வந்து ஃபங்ஷனலா பண்ணணுங்கிறது எல்லா ஆர்க்கிடெக்ட்டோடைய ஒரு இது. அந்த ம். வீடு வந்து கண்டிப்பா அந்த யூசர்ஸ்க்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ம், ம், ம். அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி இது கொஞ்சம் பெர்சனலாவே எடுத்துக்கலாம் அந்த கொஸ்டின். பிகாஸ் என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்க்கிடெக்ட் அப்டின்னா, அவரு ப்ராப்பரா டிசைன் பண்ணி, உங்களோட எல்லாமே வந்து நீங்களே இன்வால்வ் பண்ணுவீங்க. லைக் ஸ்டோரி போர்ட்லேருந்து எல்லாமே நீங்களே பண்ணுவீங்க. கரெக்ட்டா? பட் இந்த இடத்துல அது லேக் ஆகுதுல்ல. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜிய கன்சிடர் பண்ணி தான் வொர்க் பண்றோம் அப்டிங்கும் பொழுது, நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஸ்டாப் ஆன மாதிரி இருக்காதா? இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்வேன்னா, தேர் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஏஐ ம்ஹ்ம். சரிங்களா? ஏஐல வந்து ஏஜென்டிக் ஏஐன்னு ஒண்ணு இருக்கு. ம். ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இது 2த்துக்கான வித்தியாசம் என்னன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது வந்து நம்ம அதுக்கு டாஸ்க் குடுத்துட்டோம்னா, அது வேலை பார்த்து நமக்கு குடுத்துரும். ஓகே. ஸோ அது நான் யூஸ் பண்றது இல்ல. ஐ அம் நாட் அன் எக்ஸ்பெர்ட் இன் கிவிங் தட் ஆன்சர். ஓகே. பட் நான் யூஸ் பண்ற எல்லா ஜென்ஏஐ டூல்ஸுமே வந்து நான் தான் உட்கார்ந்து அத ரன் பண்ணணும். இன்ஃபாக்ட் நான் யூஸ் பண்றதுக்கும் எனக்கு பக்கத்துல இன்னொருத்தர் இருந்து யூஸ் பண்றாருன்னா கூட அந்த வித்தியாசம் வரும். ஏன்னா நான் ஓகே. கேட்கிற கொஸ்டின்ஸ் நான் நான் போடுற எஃபர்ட். நெசசிட்டீஸ் ஓகே. வேறையா எஸ். இருக்கும். ஓகே. அவங்க போடுறது வேறையா இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து நம்ம எதுவுமே லூஸ் பண்ணல. இன்ஃபாக்ட் நம்ம டைம் சேவ் பண்றோம். ஓகே. இப்போ என்னதான் வந்து நம்மளுக்கு ஏஐ வந்து சப்போர்ட்டிவா நம்மளுக்கு இருந்தாலும், சப்போர்ட்டிவ் சிஸ்டம் மாரி நம்மளுக்கு எல்லாத்தையுமே ஈஸியா ஆக்குனாலும், என்னைக்காவது உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கா? ஏஐயே உங்கள டாமினேட் பண்ணி, அதுக்காக மட்டுமே வொர்க் பண்ற மாரி ஆயிடுவோங்கிற பயம் இருந்திருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஓகே. ஏன் அப்டின்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு நமக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். ஓகேங்களா? பேசிக்கா வந்து ஒரு கோட் கூட சொல்லுவாங்க. என்னன்னா, ஏஐ யார் யூஸ் பண்ண தெரியுமோ, அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ண தெரியாதவங்களுடைய வேலைய எடுத்துப்பாங்கங்கிற மாரி ஒரு கோட் இருக்கு. ஸோ நான் ஏஐ எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியறதுனால எனக்கு அந்த பயம் இல்ல. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து இத ஒரு பயமா, ஒரு த்ரெட்டா தான் பார்க்கணுமா அப்டின்னா கிடையாது. ஏன் அப்டின்னா, நம்ம லைக் மனுஷங்களே வந்து இப்படிதான் எவால்வ் ஆகி வந்திருப்போம் சரிங்களா? லைக் ஒரு நாள் வந்து நம்ம ஃபார்மிங்லயே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒண்ணு வந்துச்சு. அது வந்து நம்ம 10,000 வருஷமா நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவா டெவலப் ஆயிட்டு இருந்தது. ஒரு 200 வருஷத்துல நம்ம வந்து ஃப்ளைட் ஓட்டுற அளவுக்கு, ராக்கெட் விடுற அளவுக்கு வந்துட்டோம். அது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நெறைய சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸ் வந்து அஸ் ஹியூமன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? லைக் இன்டர்நெட்ன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சோஷியல் மீடியா, யூடியூப்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு மைல்ஸ்டோன்ஸ் தான். எப்படி ஒரு பிசினஸ்ங்கிறது எப்படி மாறும், அந்த லேண்ட்ஸ்கேப்பே எப்படி மாறுங்கிறது. அப்படி பார்க்குறப்போ வந்து ஏஐ வந்து அந்த மாரி ஒரு விஷயம் தான். இதுக்குமே வந்து ஒரு டைம்ல வந்து இது வெடிச்சிரும். பபிள் பர்ஸ்ட்டுன்னு சொல்ற மாரி இது இப்போ ஏஐன்னு எல்லாத்துலயும் வாஷிங் மிஷின்லயும் ஏஐலாம் இருக்கும். பட் டைம் போகுறப்போ வந்து இது நார்மல் ஆயிடும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு அந்த பயமே இருந்ததில்ல. யாருக்குமே பயம் தேவையில்ல. ஏன்னா, பல நாடுகள் இந்த ஏஐய வந்து வேணான்னு சொல்லி எதிர்த்துச்சு. முக்கியமா நம்ம இந்தியால நெறைய பேர் பயந்தோம். உண்மைய ஓகே. சொல்லணும்னா. இல்லையா? ம். ஐயோ! என்ன எல்லாமே இப்படியா? அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது.
பட் இப்போ வந்து அது ரொம்ப நார்மலா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதுல எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்குறாங்க இல்லையா? ஓகே. இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே. இப்போ நீங்க இதுக்கு இன்னும் ஈஸியரா ஒரு பதில் சொல்லணும்னா, நீங்க யாருக்காவது மெயில் அனுப்புறீங்க. ஒரு ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்க மெயில் அனுப்புறப்போ, நீங்க மெயில் டைப் பண்றப்போ அதுவே சஜெஸ்ட் பண்ணும். அடுத்த வார்த்தை இதுவா இருக்கும். எஸ் எக்ஸாக்ட்லி. அந்த ஆமா. டைம்ல வந்து அது யாருமே நம்ம ஏஐன்னு சொல்லல. பட் அது ஏஐ தான் அது. ஓகே. அந்த ஏஐங்கிற நேம்னால தான் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். அது வந்து வேற ஏதாவது நேம் குடுத்துருந்தாங்க அப்டின்னா வந்து நம்ம இவ்ளோ பயப்பட மாட்டோம். அது ஏஐங்கிற நேம்னால தான் எல்லாமே லைக் ப்ராப்ளமா இருக்கு. அ லைக் இதுல த்ரெட்டுன்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிடையாது. கண்டிப்பா கிடையாது. யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா இது ஈஸி. ஆமா. அ ரொம்ப கம்ஃபர்ட் ஆமா. இல்லையா? இன்னொன்னு வந்து சில பேருக்கு வேல போகும். கண்டிப்பா போகும். போகாதுன்னுலாம் கிடையாது. ட்ரூ. அது நான் வந்து அது இல்லங்க. இது என்னோட ஒர்க்கே கிடையாது. இது நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா போகும். அப்படி இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். எனக்கு இது நான் வந்து டச்சே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அப்படின்னு இருக்காங்க. பட் ஆனா அது வந்து நம்ம ஓரளவுக்காவது நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டரா இருக்கும். ஓகே. இன்னொன்னு ஹியூமன் வேல்யூங்கிறது வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப தான் தெரியும். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஏஐ வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்டர்நெட்டுங்கிறது கம்ப்யூட்டர் கிளாஸ்ல நம்மளுக்கு அடிஷனலா இந்த மாரி ஒண்ணு ம். இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு யூஸ் பண்ணாங்க. பட் நீங்க சொல்ற ஏஐ இருக்கு இல்லையா? அது எல்லாத்துலயும் ஒரு சப்ஜெக்ட்டாவே மாறிடும் போல. எப்படி நம்ம பிசினஸ் பண்ணணும், எப்படி நம்ம டூல் யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்துரும்னு நெனைக்கிறேன் நீங்க சொல்றத பார்த்தா. இருக்கலாம். பேசிக்கா ஹியூமனோடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும். நம்ம நம்ம இப்போ இப்போ வேலைங்கிறது வந்து நம்ம 9 to 5ன்னு ஒண்ணு போயிட்டுருக்கோமா, அது வேற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு பயம் இல்ல. பட் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐயய்யோ! அப்படிலாம் கிடையாது. இல்ல டைம மாத்துது, ஒரு வொர்க்க மாத்துது, லைஃப் ஸ்டைல மாத்தப் போகுது அப்படின்னா, கண்டிப்பா அதுல நெறைய பிளஸ் இருந்தாலும், ஆப்வியஸ்லி அதுல நெகட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்க பார்க்குற நெகட்டிவ்ஸ்லாம் என்ன? ஓகே. நான் பார்க்குற நெகட்டிவ்ஸ் என்ன அப்டின்னா வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோவ எடுத்து அத வேற மாரி மார்ஃப் பண்றாங்க. அது ஈஸியா எஸ். பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொன்னு கன்சென்ட்ங்கிறது முக்கியமா நான் பார்க்குறேன். எனக்கு லைக் மத்தவங்களுக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ண மாட்டேன் அப்டின்னா, நான் வந்து என்னைக்கு நான் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கே நான் வந்து எனக்கு நானே பண்ண சத்தியம் வந்து என்னன்னா, ஒரு சில ஆர்க்கிடெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. ஐ மீன் எல்லா ஃபீல்ட்லயும் இருப்பாங்க. அவங்களுடைய நேம் நீங்க வந்து ப்ராம்ப்ட்ல போட்டாலே, அவங்க பண்ற மாரி டிசைன் வர ஆரம்பிச்சுரும். ஓ! ஆனா, அந்த மாரி பண்ணக்கூடாதுங்கிறது நான் எனக்கு குடுத்துக்கிட்ட ப்ராமிஸு. நான் யாருக்காவது நான் சொல்லிக் குடுக்குறேன்னா கூட நான் அப்படிதான் நான் சொல்லிக் குடுப்பேன். இது நீங்க பண்ணக்கூடாது. உங்களுக்கான தாட்ஸ நீங்க நோக்கி போங்க. அது வந்து உங்களுக்கான ஸ்டைல் உங்களுக்கு உருவாக்கி குடுக்குங்கிறது நான் சொல்லி இது பண்ணியிருக்கேன். வைரலா போறதுக்காக நெறைய ஏதேதோ பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? எனக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர வந்து அவங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா எப்படி இருக்குங்கிற மாரி பண்ணுவாங்க. அது ரொம்ப எஸ். ஈஸி. பட் ஐ டோன்ட் லைக் இட். தட் இஸ் ஆமா. வொர்ஸ்ட் திங். நம்ம ம். நெறைய வந்து இப்போ எல்லாத்துலயுமே அத பத்தி தான் பேசுனாங்க. ரீசென்ட்டா Twitterல கூட ஆக்டர்ஸ்க்கு நெறைய பேருக்கு இந்த மாரி ரைட். நடந்திருக்கு. நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாரிலாம் மேக் பண்ணி நெறைய இஷ்யூஸ் வந்தது. என்னதான் எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்குன்ட்டு ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கணும் அப்டின்னாலும், இது வந்து பிராக்டிகலா அவ்வளவு பாசிபிள் கிடையாது. உங்கள ம். நீங்க பண்ற மாதிரியே எல்லாருமே அத பண்ண போறதில்ல இல்லையா? கண்டிப்பா. அந்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது இல்லையா? இது இது ஃபியூச்சருக்கு பெரிய ஆபத்தா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தோணவே இல்லையா? இல்ல. அது வந்து நெறைய ரெகுலேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்லலாம் வந்து ஏஐ 45 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏஐ படிக்கணுங்கிற மாரி ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. ஓ! ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகே, ஐ திங்க் டென்மார்க்லயோ எங்கேயோ நெனைக்கிறேன். ஓகே. அந்த நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ வந்து வேற யாரும் ஏஐல யூஸ் பண்ணிறக்கூடாதுங்கிற மாரி, அதுக்கு ஒரு ஐபி மாரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னுடைய முகம் வந்து என்னோடது தான். ஓகே. வேற யாராவது யூஸ் பண்ணா அவங்கள சூ பண்ண முடியுங்கிற மாரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. கிரேட். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, லைக் இத பத்தி தெரிஞ்சா தான் இதுல நம்ம வந்து தப்பு வரத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமே. தெரியாம இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுது. அதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எக்ஸாக்ட்லி. ஆமா. கரெக்ட். ஏஐ அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு பெட்டரா அவங்கள இன்னும் காப்பாத்திக்கிறதுக்கோ, இல்ல அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ண போகுதா? இல்ல அவங்களுக்கே ரீப்ளேஸ்மென்ட்டா மாறப்போகுதா? அது எல்லாமே யூசர பொறுத்து தான். சரிங்களா? யூசர் அந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு இண்டிவிஜுவல் எப்படி யூஸ் பண்ண போறாங்கங்கிறத பொறுத்து தான். ஓகேங்களா? ஏஐல வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். என்ன பண்ண போறோங்கிறது ஒண்ணு இருக்கு. அத நம்ம எப்படி ஸ்கேல் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ம். லைக் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு டூல் பேசிக்கா வந்து LinkedInல வந்து எழுதுறத வந்து செக் பண்ற மாரி ஒரு டூல். அத செக் பண்ணி உங்க ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் குடுக்கும். இது வந்து அவர் 2 நாள்ல பண்ணிட்டாரு. இது வந்து அவரு ஒரு 4 வருஷம் முன்னாடி யோசிச்சிருந்தாரு அப்படின்னா, அது பண்றதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகியிருக்கும். ஐ மீன் சாரி மேபி ஃபியூ வீக்ஸ் ஆகியிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. பட் அந்த டூல் வந்து அது நல்லா இருக்குங்கிறதுனால, எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் வந்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஒரு $10 ஏதோ வச்சிருக்காங்க.
100 பேர் வந்து அது ஒரு $10 குடுத்து வாங்குனா $1000 அது. அவர் 2 நாள் போட்ட உழைப்புக்கு வந்து மாசம் வந்து ரூ. 85,000 வரப்போகுது. ரிக்கரிங்கா வரும் அது. மாசம் சூப்பர். மாசம் வரும். ஸோ, சூப்பர். இதோட நீட் இருக்கிறவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இத வந்து லைக் கெட்டதா தான் யூஸ் பண்ணணும்னு அந்த இன்டென்ஷன் தான் முக்கியம். ஓகேங்களா? அந்த இன்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அத வச்சு என்ன பண்ண போறோங்கிறது. கெட்டதா தான் யூஸ் பண்ண போறேங்கிறவங்கள நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் அது நான் நெறைய பார்த்துருக்கேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டிசாஸ்டர்ஸ் நெறைய நடக்குது. இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கு வந்து எத்தியோப்பியால வந்து ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு. நான் காலையில வந்து நான் Instagram பார்த்துட்டு இருக்கிறப்போ என்னன்னா, அந்த எரிமலை வெடிச்சு அந்த இது வந்து என்னன்னா, ஒரிஜினலா இருக்கிறத போட்டா சரி. இவங்க என்னன்னா, அது புதுசா ரீக்ரியேட் கிரியேட் பண்ணி பண்ணி அது அத வந்து அனிமேட் பண்ணி போடுறாங்க. ஒரு மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து வைல்ட் ஃபயர் வந்திருந்தது. அதுல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்க தான் ஹாலிவுட்டோடைய அந்த இது இருக்கும் இல்லைங்களா? அது எரிஞ்சு விழுகுற மாரி, உடையிற மாரி. அதுல வந்து வியூஸ் கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஓகே. பட் அத வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? ம். ஓகே. அது இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன். நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பார்த்தோம்னா, இந்த மாரி ஹாலிவுட்ங்கிற அந்த ஒரு ஐகானிக்கான ஒரு இது வந்து உடைஞ்சிருச்சு, எரிஞ்சிருச்சு அப்படின்னு நெனைச்சிட்டு வாழ்ந்துடலாம் நம்ம. பட் இதுதான் வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது பிரேக்கிங் நியூஸா இருக்கிறத வந்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாரி நெறைய நெறைய இருக்கு. ஸோ ப்ராப்பரா இத வந்து ஃபைன் டியூன் பண்ணாம இந்த ஏஐய வந்து எல்லார் கையிலயும் குடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கா உங்களுக்கு? ஆ அது வந்து எப்போதுமே ஒரு டெக்னாலஜின்னு வருதுன்னா, அது வந்து ஓவர் த டைம் தான் வந்து அது பெட்டர் ஆகும். அது உடனே வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து அதில இதெல்லாம் கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி எதுவுமே எஸ். நம்மளே நெனச்சாலும் நாளைக்கு நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க உட்கார்ந்து பேசுனாங்கன்னு ஒரு வீடியோவே போட முடியும் அப்டின்னா, நாளைக்கு எந்த டிபார்ட்மென்ட்டுக்கும் மேன் பவரே தேவையில்லையே! ஆ எந்த டிபார்ட்மென்ட்டுக்கும் வேலை செய்யணுங்கிற ஹார்ஸே தேவையில்லையே! இல்ல அது ஆக்சுவலா ஏஐனால கிடையாது. ஏஐ பின்னாடி இருக்கிற மனுஷனால தான் இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா. பட் ஆனா என்னன்னா, ஒரு வொர்க் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே மாறிட்டு இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு கார் வந்தது. லைக் மாட்டு வண்டி, குதிரை வண்டின்னு இருந்தது. திடீர்னு காரா மாறுச்சு இல்லைங்களா? ஆமா. ஓகேங்களா. அது கண்டுபிடிச்சு அந்த கார்ல வந்து பெட்ரோல் ஊத்தி ஓட்டணும் அப்படின்னு ஒருத்தர் நெனைக்கிறாரு அப்படிங்கிறப்போ வந்து, இத இத போயி மாட்டு வண்டியும், குதிரை வண்டியும் ஓட்டிட்டு இருக்கவங்க கிட்ட சொல்றப்போ வந்து, அது அவங்களுக்கு புரியவே புரியாது. ம். புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஆனா, அதனால அவங்களுக்கு வேலை போயிடுச்சா? அப்டின்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து லைக் காருன்னு ஒண்ணு ஒண்ணு வந்ததுனால எல்லாரும் இறந்துட்டாங்க. லைக் அப்படி ஒரு 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 டெமாலிஷன கிரியேட் பண்ணுச்சா? அப்படின்னா வந்து ஒண்ணும் கிடையாது. சரிங்களா. காருன்னு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கூடவே குதிரை வண்டி. ஓவர் த டைம் வந்து குதிரை வண்டி பெட்டர் ஆச்சு. ப்ராபப்ளி குதிரைய நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ம். இத வச்சு ஓட்டலாங்கிற மாரி. இப்போ வந்து அந்த காருங்கிற டெக்னாலஜி வந்து பேட்டரிய நோக்கி போகுது. ஓகே. பேட்டரிக்கு பின்னாடியும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குதான். ஆனாலும் லைக் லைக் கார்பன் இது எமிஷன் பக்கம் பார்க்குறப்போ வந்து இது வந்து வேற மாதிரி நமக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுதுங்கிற மாரி சொல்றாங்க. எலக்ட்ரிசிட்டின்னு வரது இப்போ வந்து ஹைட்ரோஜன்ல ரன் பண்ணலாங்கிறாங்க. ஆ, ஆ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து அது வரப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது கூடவே ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்துட்டு தான் இருக்கும். இங்க ஏஐங்கிறது என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, நம்ம இத எதோட கம்பேர் பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு மேபி அந்த எந்திரன் படத்தோடயோ, இல்ல நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தோடயோ தான் நம்ம ஏன்னா அதில தான் ஏஐங்கிற ஒரு வார்த்தைய வந்து இப்டி காமிச்சிருப்பாங்க. ட்ரூ. பட் இங்க வந்து அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ரன் பண்றாங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க அப்டின்னா, அந்த 5 பேருக்கு வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 10 பேருக்கான யோசனையும், அந்த ஸ்கில்ஸையும் வந்து ஏஐ குடுக்கும். ஓகேங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு நான் ஏஐ ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்து ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, டெமோக்ரடைஸ் பண்ணி தருது உங்களுக்கு. நான் இப்படி ஒண்ணு யோசிக்கிறேன். இத நான் இப்படி பண்ணணும், இப்படி காமிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிறப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய தாட்ஸ வந்து ஒரு இமேஜாவோ, இல்ல ஒரு வீடியோவாவோ கன்வெர்ட் பண்ணணும். சூப்பர். ஓகேங்களா? இது வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக கன்வெர்ட் பண்றோங்கிறதுல அது ஏஐயோட மிஸ்டேக் கிடையாது. நம்மளுடைய நம்மளோட மிஸ்டேக். ஆமா. ஓகே. ஏன்னா நீங்க இப்ப சொல்றத வச்சு நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஃபார்மர் கிட்ட போயிட்டு ஏஐனால உனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னா, இல்ல அங்க ப்ராப்ளமே வரப்போறதில்ல. ஆனா, நீங்க இப்போ ஒரு ஆர்க்கிடெக்ட் உங்களுக்கு வந்து ஒரு பிளானிங் நீங்க ஸ்கெட்ச் போட்டு நீங்க ஒரு கிளையண்ட் கிட்ட நீங்க காமிச்சு சாட்டிஸ்ஃபைட்னா தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் வரும். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. பட் இந்த இடத்துல வந்து நான் ஒரு நார்மல் பெர்சன், ஒரு நார்மலான பெர்சனா இருக்கேன். நான் வந்து எனக்கு ஒரு வீடு பிளான் இருக்கு. மைண்ட்ல ஒரு தாட் இருக்குன்னா, நான் ஏஐயோட சப்போர்ட்டோட நான் ஒண்ணு டிசைன் பண்றேன். எனக்கு அந்த இடத்துல ஆர்க்கிடெக்ட் தேவைப்பட மாட்டாங்க. ம். டைரக்ட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் வேணாலும் பண்ணி குடுப்பாங்க. யார்கிட்ட வேணாலும் குடுக்கலாங்கிற மைண்ட் செட் ஆகும் இல்லையா? ஓகே. அந்த இடத்துல ஒரு ஒரு பெர்சனோட ஒரு ப்ரொஃபஷனே காலி பண்ற மாரி தெரியலையா உங்களுக்கு?
ஓகே. இதுக்கு நான் வந்து சூப்பரா ரொம்ப நான் ஈஸியா உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன். காலையில நடந்தது எனக்கு. ஓகே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு. "சமீர், எனக்கு வந்து ஒரு கதவு வாங்கணும். சாரி? கதவு ஒரு கதவு. டோர், மெயின் டோர் நான் வந்து ஆர்டர் பண்ணணும். எந்த கம்பெனில வாங்கணும்னு எனக்கு தெரியல. அது வுட்ல இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து மழை பெஞ்சுச்சுன்னா வந்து அது மேலேயே படுது. இதனால என்னுடைய மெயின் டோர் வந்து அஃபெக்ட் ஆகுது" அப்படின்னாரு. இவ்வளோதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே ஃபோட்டோ அனுப்பிச்சாரு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அவருக்கு ஒரு கன்சல்டன்ட்டாலாம் இல்ல. நான் வந்து ஜென்ரலா பேசிட்டு ஜென்ரல். இருக்கிறப்போ அனுப்பிச்சாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அனுப்புறத பார்த்தா, அவருடைய வீடும், வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தரையும் ஒரே லெவல்ல இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இப்ப இந்த ஒரே லெவல்ல இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து, உங்க மழைனால வந்து அந்த கதவு வந்து டிஸ்டர்ப் ஆகுதான்னு கேட்டா, அது வந்து வருஷத்திலேயே சில மாசங்கள் அந்த மாரி ஆகலாம். பட் ஆனா வருஷம் பூரா இங்க ஃப்ளோர்ல தேங்கி இருக்கிற தண்ணீனால தான் வந்து அந்த அந்த டோர் வந்து இதாகுது. ஓகேங்களா? இப்போ வந்து அவரு வீடு கட்டியிருக்காரு. வீடு கட்டுனவருக்கு வந்து ஒரு ஒரு படியோ, இல்ல 2 படியோ ஏத்தி அந்த வீடு கட்டணும்னு தெரியல. கட்டுனது வந்து ஒரு கான்ட்ராக்டர் தான். அவரு பண்ணல. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து எனக்கு நான் கேட்கிறேன். இது மாரி நீங்க உங்க ஃபோட்டோவ பார்த்தா கதவுங்கிறது கடைசி பிரச்சனைங்க. முன்னாடி நெறைய பிரச்சனைகள் இருக்கே அப்டின்னா, இல்ல நான் அத பத்தி யோசிக்கல. நான் என் கான்ட்ராக்டர்ட்ட சொன்னேன். அதான் இவரு பண்ணார். ஸோ எங்களுக்கு வந்து ஆர்க்கிடெக்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. இருக்குதா? அ ஓகே. ஏன்னா வந்து எங்க வேலை என்னங்கிறதே நெறைய பேருக்கு தெரியாது. ஓகே. நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ தெரிஞ்சு வரவங்களுக்கு நம்ம ஈஸியா இது பண்ண முடியும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும்னு வரவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி நாங்க கன்வெர்ட் பண்ணுவோம். அ இப்போ வந்து இங்க என்னன்னா, ஏஐ வந்து இதனால எங்களுக்கு வேலை போயிடுமான்னா அப்படிலாம் கிடையாது. எங்க வேலை வந்து 90% வந்து ஆல்ரெடி வந்து தே ஹேவ் பீன் டேக்கன். கான்ட்ராக்டர்ஸு, மேஸ்திரி ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ்ட்ட கூட போமாட்டாங்க. மேஸ்திரி மேஸ்திரிய தான். வச்சு. இப்போ எங்க வேலை இங்க என்ன அப்படின்னா, ஒரு உங்ககிட்ட நான் இப்படி ஒரு கொஸ்டின் நான் கேட்க முடியும். எப்படின்னா, ஒரு வீடு நீங்க கட்டப் போறீங்க. அந்த வீட்ல நீங்க, உங்க ஃபேமிலி வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் வாழப் போறீங்க. ம். அந்த 100 வருஷம் வாழப்போற வீட்ட நீங்க ஒரு 5 நிமிஷத்துல வந்து உங்களால ஒரு சாஃப்ட்வேரால பண்ணிற முடியும்னா, அது வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற அநீதி கிடையாதா? ரைட்டா? ஏன்னா ஒரு 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 வீடுங்கிறது வந்து நீங்க பண்றதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு வொர்க் கிடையாது. இப்போ ஒரு ரூம் அப்டின்னா 10க்கு 10 ரூம் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த 10க்கு 10 ரூம் வந்து உங்களுக்கு போதுமா அப்டின்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆ. அந்த 10க்கு 10 ரூம்ல வந்து உங்களால ஒரு பெட்டு, ஒரு வார்ட்ரோப் இது 2ம் வைக்க முடியாது. கண்டிப்பா. வைக்கணும்னா, பெட்டு வந்து ஒரு பக்கம் செவுத்துல சாய்ச்சிட்டு, அதாவது அந்த 2 பேரு படுக்கிற குயின் சைஸ் பெட்ட வந்து நம்ம ஒரு வால்ல அணைச்சிட்டு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஒரு வார்ட்ரோப் வைக்கலாம். பட் அதுல வந்து நீங்க நல்லா அ லைக் ஃபார் எவர் நம்ம இருக்கப் போற நாட்களுக்கு, இருக்கப் போற வருஷத்துக்கு, அந்த பெட்ல வந்து ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ, இன்னொருத்தவங்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி தான் எந்திரிச்சு வரணும். பட் நீங்க ஒரு ஆர்க்கிடெக்ட்ட போறப்போ தான், அந்த ரூம் வந்து 10க்கு 10 இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புரிய வைக்க முடியும். ஆமா. இன்னொன்னு அந்த ஃப்ளோர் பிளான மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அது ம். கட்டுறதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கதவு. அவரு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, வீட ஏத்தி கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிசைன் பண்றப்பவே வந்து அதுல மெயின் டோருக்கு வந்து தண்ணி படாத மாரி டிசைன் பண்ணி, அது ஒரு ஃபாயர் மாரி கிரியேட் பண்ணியிருக்கணும். இல்ல வந்து அங்க ஒரு மெட்டல் தான் போடுற மாரி வச்சிருக்கு. இது எதுவுமே பண்ணாம, நான் கதவு வாங்க போற இடத்துல தான் வந்து இந்த மாரி பிரச்சனைங்கிறது வந்து, அது அவருடைய புரியுது. புரிதல் இல்லாம ஆமா. இருக்குது. ட்ரூ. சமீர், நீங்க சொன்னது இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்துலயுமே நீங்க சொன்னது ஏஐங்கிறது ஒரு டூலு. அத யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா, பெட்டரா யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா, ப்ராமிசஸ் நம்மளுக்கே எடுத்துட்டோம்னா, அத குட் டெலிவரபிளா நம்ம மாத்திக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஐ ஹேவ் அ கொஸ்டின். இப்போ வந்து பிலோ 18 இயர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்கூல் கிட்ஸ். அவங்க எல்லாத்துலயுமே எக்ஸைட்டடா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஏஐ மாட்டுச்சு அப்படின்னா, சும்மா சொல்றேன். தெரிஞ்ச பெர்சன்ஸே நெறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. தெரியாத குழந்தைகள் அந்த ஏஐ மூலமா ஒரு மாரி அடிக்டடாவோ, இல்ல அவங்களோட லைஃப் மாறுறதுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்காதா? ஓகே. இதுக்கு இந்த கேள்வி எனக்குமே இருந்தது. ஓகே. பெர்ப்ளெக்ஸிட்டின்னு ஒரு இது இருக்கு தெரியுமா? ChatGPTயோடைய இன்னொரு ம். வெர்ஷன் வந்து பெர்ப்ளெக்ஸிட்டின்னு ஒரு கம்பெனி. அவருடைய இன்டர்வியூ நான் ரீசென்ட்டா பார்த்தேன். அவரு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஓகே. அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, நம்ம இவ்ளோ வருஷங்களா நம்ம படிச்சது என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. இப்பயும் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? மெமரி பேஸ்டு தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. பட் ஆனா, அ மெமரிய வந்து ஐ திங்க் கிரிஸ்டலைஸ்டா வச்சுக்கணும்னு சொல்றாருன்னு நெனைக்கிறேன். கிரிஸ்டலைஸ்ட்னா வந்து நமக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ, ஒரு விஷயம் கத்துக்கிறப்போ வந்து, அது நமக்கு வாழ்நாள் பூரா வந்து கூடவே வருங்கிறது அவரு சொல்றாரு. ம்.
ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து அகெயின் ஏங்கிறத விட வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு நிறைய சேஞ்சஸ் வர வேண்டி இருக்கு. ஏன்னா லேர்னிங்கிறது வந்து நம்ம என்னை விட தியரட்டிக்கலா பார்க்காம. எக்ஸாக்ட்லி என்னை விட இன்னொருத்தவருக்கு வந்து நல்ல ஒரு மெமரி பவர் இருக்குங்கிறதுனால அவர் அறிவாளிங்கிறது வந்து தப்புதான். கரெக்ட். தப்பான ஒரு விஷயங்கிறது அவங்க சொல்றாங்க. விச் இஸ் ஐ திங்க் அது கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். சென்சிபிள். ஆ ஏன்னா நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி. ஒருத்தவங்களுக்கு மெமரி பண்றதுக்கு ஈஸி. சில பேருக்கு வராது. பட் கிரியேட்டிவா அவங்களால ம் நிறைய விஷயங்கள் பண்ணி காமிக்க முடியும். ரைட். ஸோ அப்படி இருக்கு. இன்னொன்று வந்து அஹ், அஹ், இப்போ சில்ட்ரன்னு இப்போ அந்த பேரண்ட்ஸ்க்குமே வந்து என்னன்னா ஒரு சில இப்போ என்ன கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா அது ஏல எழுதியிருக்காங்கங்கிறது என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். ஓ ஏன்னா கிரேட். வந்து நான் எழுதியிருக்கேன் ஏல நான் முன்னாடி எனக்கு இப்படி எழுதித்தான்னு கேட்டு எழுதி வாங்கிலாம் நான் போட்டிருக்கேன் போடாமல் ஆனால் வந்து ஓவர் த டைம் வந்து இது நல்லா இல்லைங்கிற ஒரு புரிதல் வந்து நானே எழுத ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஆனால் என்னை எழுத வச்சது தான். ஏதான். புரியுது. ஓகேங்களா? அது மாதிரி தான் வந்து இதுவுமே. ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா வந்து, ஒரு ஒரு சில்ட்ரனையே வந்து எப்படி கூட்டிட்டு போணும்? இந்த யூஸ் கேஸ்ல எப்படி ஒரு ஒரு எப்படி ஒரு இத கிராஸ் பண்ணணும்னு சொல்லி தராங்களோ, அதே மாரி இதுவுமே வந்து வரும்னு நான் நெனைக்கிறேன். பட் ஓகே. வி நீட் சேஞ்ச் இன் தி எஜுகேஷன் சிஸ்டம் கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ உங்களுக்குமே அந்த தாட் இருக்கு அப்படிங்கும் பொழுது, இதுல கொஞ்சம் இன்னுமே பெட்டரா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி, ம். கொஞ்சம் வந்து கிட்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ற மாரி பண்ணோம்னா, இது ஸ்கூல்ஸ்லேருந்தே இந்த எஜுகேஷன் ப்ராப்பர் எஜுகேஷன்ஸ் குடுத்தா, இது ஓகே. வந்து பெட்டரா தான் இருந்திருக்கும். அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆ அப்படி சொல்லல. இப்போ வந்து என்னன்னா, அது வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்கறதுக்கு பதிலா, அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த நாலேட்ஜ் குடுத்துட்டோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து அத வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போலாங்கிற மாரி ஒரு வழிநடத்தல் குடுப்பாங்க. ஓகே, ஸோ ஓகே. ஸ்கூல்ஸ் வந்து இத வந்து ஒரு ஒரு பூனா பார்த்துட்டு, இத எப்படி ஏன்னா எப்படியும் வந்து எல்லார் கையிலயும் வந்துருச்சு இல்லையா? நம்ம ஆமா, கையில ஆமா. வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், குழந்தைங்க ரீல்ஸ் பார்க்குதுங்கிறப்ப வந்து, அந்த ChatGPTங்கிறதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ட்ரூ. அவங்க கிட்ட போய் அது வந்து அடி வாங்குறதுக்கு முன்னாடி, ஸ்கூல்ஸ் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ChatGPTங்கிறத வந்து இப்படிதான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் இஃப் ஒரு ஸ்கூல் அத ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சு, அதுல வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்தா கூட, அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ ஏஐ பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே அது பெனிஃபிட் தான். பட் வந்து ஏஐல நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். இப்போ ஆர்க்கிடெக்ட் ஸ்டூடண்ட்ஸுக்கு இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்? அதே மாதிரி அவங்கள பெட்டரா அவங்க வெளியில கொண்டு வரதுக்கு இந்த ஏஐய எப்படிலாம் யூஸ் பண்ணணும்? ஓகே. உங்களுடைய பழைய கொஸ்டின்லேருந்தே வரேன். ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா அதில நான் சில விஷயங்கள ஆட் பண்ண மறந்துட்டேன். ஓகே. என்னன்னா வந்து இப்போ வித்தின் ChatGPT ஆஹா. அண்ட் Googleலயுமே ஒரு டூல் இருக்கு. அதோட நேமும் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ChatGPTல வந்து ஸ்டடி மோடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டடி மோட் அப்டின்னா என்னன்னா, நம்மளுடைய புக்ஸ்ல என்ன இருக்கோ அந்த கொஸ்டின் அதில போட்டுட்டு, ம்ஹ்ம். இத வச்சு என்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு கேட்டோம்னா வந்து அது கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஓ! ரியலி? ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து அதுக்கான பதில் குடுக்குறத பொறுத்து வந்து நம்ம இது ஒரு வகையான லேர்னிங் வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ பேசிக்கா ChatGPT ஸ்டடி இது ஸ்டடி மோட். ஓகே. இன்னொன்னு என்ன அப்டின்னா, அ Googleல நோட்புக் எல்எம் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. நோட்புக் எல்எம் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து அது ஒரு பிடிஎஃப்பா இருக்கலாம், ஒரு ஃபோட்டோவா இருக்கலாம், இல்ல ஒரு வெப்சைட், YouTube என்னவா வேணா இருக்கலாம். வீடியோஸா கூட இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து கன்சாலிடேட் பண்ணி அதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு டாபிக்குக்கு ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ ம். மைண்ட் மேப்ல ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு, இந்த புள்ளியில முடியிற வரைக்கும் அது வந்து அழகா இந்த பாயிண்ட்ல இதெல்லாம் இருக்கு. பிரான்ச்சா வரும். அந்த பிரான்ச்லேருந்து இப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு வகையா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ம். இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க தெரியுமா? ஆமா. இது பண்ணு. பாயிண்ட்ஸ் மட்டும் குடுப்பாங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அத வச்சுட்டு நம்ம சூப்பரா எழுதிருவோம் எக்ஸாம். ஆமா. அந்த மாரி வந்து அதுல ஒரு சிஸ்டம் இருக்கு. ம். அது என்னன்னா, நம்ம படிக்க வேண்டியத வந்து அது பாட்காஸ்ட்டா மாத்திரும். ஓ! கிரேட். ஓகேங்க. அந்த இன்ஃபர்மேஷன ஃபுல்லா வந்து நம்ம லிசன் பண்ணா போதும். ம். அந்த லிசனிங்லயே அதில நீங்க வந்து பெரிய எஃபோர்ட் குடுக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து திரும்ப திரும்ப பண்ணணுங்கிற அது நீங்க கேட்டுட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம். வண்டி ஓட்டலாம், இது பண்ணலாம். பட் அது வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துரும். இது வந்து பேசிக்கா இந்த மாரி 2 டூல்ஸ் இருக்கு. இத வச்சுட்டு நெறைய பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய விஷயங்கள் இது பண்றாங்க. ஸோ இப்போ கமிங் டூ உங்க கொஸ்டின் வந்து என்ன நான் சொல்வேன்னா, ஏஐ வந்து ஒரு நல்ல ரிசர்ச் டூல். ஓகே. ஓகேங்களா? ம். ஃபர்ஸ்ட்டு அது வந்து ஒரு சூப்பரான ரிசர்ச் டூல். மத்தது எல்லாமே அப்புறம் தான். அவங்க வந்து அதில ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்டின்னாலே வந்து நெறைய அவங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும், அது ஏஐல போயிட்டு ChatGPTலயோ இல்ல Geminiலயோ போயிட்டு அவங்க வந்து அந்த கொஸ்டின ஒரு நார்மலா ஃப்ரேம் பண்ணாலே அது போதும். அவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில ஒரு கேள்வி வரும்.
அந்த கேள்விக்கான பதில். இப்படிதான் அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு வர 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 அத நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ப்ராபபிளா வந்து இப்போ லைக் இத எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, இப்போ ChatGPTலயோ, Geminiலயோ இந்த கொஸ்டின்ஸ கேட்டுட்டு, அதுல வர இன்ஃபர்மேஷன தூக்கி நம்ம நோட் புக் எல்எம்ல போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அது சேவ்டா இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறப்ப போய் அத ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்ல அந்த மைண்ட் மேப்ப போய் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதே மாரி நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு தேவையானதுமே இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, அ இப்போ வந்து ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது 2வது ஆயிடுச்சு. ம். அ எல்லா டூல்ஸ்லயுமே வந்து நம்ம பேசுற மாரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அ பேசுறதுனா நான் என்ன சொல்ல வரல அப்படின்னா, லைக் அது நம்ம பேசினா அது பதில் குடுக்கும்ல, அந்த பேச்சு சொல்லல. ம். நம்ம டைப் பண்றதுக்கு பதிலா நமக்குள்ள என்ன தோணுதோ, அத நம்ம எப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர்ல பண்றோமோ, அது மாரி ஆன் பண்ணிட்டு, இதெல்லாம் என்னுடைய தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ராக்மென்டடா உடைஞ்சு உடைஞ்சு நீங்க குடுத்தா கூட, அது புரிஞ்சுகிட்டு அதுக்கான பதில் குடுக்கும். சூப்பர். ஸோ அத நான் டெய்லியுமே நான் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கு. கண்டிப்பா. ஸ்டூடண்ட்ஸ்ல எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். இன்ஃபாக்ட் நான் கிரேட். இதுக்கு வரதுக்கு முன்னாடி கூட நான் லைக் இந்த மாரி நான் இப்படி மீட் பண்ண போறேன். கிருத்திகா மீட் பண்ண போறேன். எப்படி பேசணும்? என்ன மாரிலாம் பேசலாங்கிறது நான் பேசிக்கிட்டே தான் வந்தேன். ஓ! ஸோ ஆமா. நீங்க ஆல்ரெடி ஒரு ஷூட் முடிச்சுட்டீங்க. ஆமா. கிரேட். இப்போ ஏஐ பொறுத்தவரைக்கும், என்னதான் அது நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும், எவ்ளோ சப்போர்ட்டா இருந்தாலும், இது வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட நார்மல் லைஃப் இல்ல. அது எல்லாத்துலயுமே வந்து நம்மளோட ஃப்ரீடம் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆன மாதிரி இல்லையா? இருக்குதான். கண்டிப்பா இருக்கு. ஓகே. ஸோ என்ன மாதிரி நீங்க பெர்சனலா என்ன மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஓகே. இது வந்து ஆக்சுவலா இது எல்லாருக்கான பதிலும் கிடையாது. பட் ஆனா நம்ம வந்து சில விஷயங்கள் பண்றோம். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற மாரி ஒரு தாட்ஸ் வரும். அது வெறும் ஏஐனால கிடையாது. நம்ம சோசியல் மீடியால நம்ம பார்க்குறது நம்மள விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க. இந்த மாரிலாம் பார்க்குறப்போ வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் போல. ஒரு ஓகே. ராட் ரேஸ்லயே இருக்கணும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துறக்கூடாது. அப்படிங்கிற தாட்ஸ் வரும். இன்னொன்னு ஏஐ டூல்ஸ் நெறைய இருக்குதான். லைக் நம்ம பேசுறத வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு மீட்டிங் நோட்ஸா குடுக்குற மாரி டூல்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே ஏஐ இருக்கு. பட் அதெல்லாம் இருக்கிறப்போ தான் வந்து நம்ம கைப்பட எழுதுறதோ, இல்ல லைக் நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்றதுக்கான நீட் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே. அதெல்லாம் இல்லாதப்போ வந்து நமக்கு தெரியாது. எனிவே நம்ம ராட் ரேஸ்ல தான் இருக்கோம். இப்போ நான் வந்து என்னுடைய லைஃப்ல என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஒரு டெசிஷன டக்குன்னு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஆற யோசிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து யார் கூட கனெக்ட் பண்ணணும். ஒருத்தவங்க கூட ம். கனெக்ட் பண்ணணும்னா, அவங்க கூட எப்படி பேசணும், எப்படி பழகணும், இதெல்லாம் வந்து ஆஸ் எ ஹியூமனா வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒன் ஒரு லாஸ்ட் வீக் தான் நான் இத பத்தி நான் LinkedInல நான் எழுதியிருந்தேன். ம். இல்லஸ்ட்ரேட்டிவ் ஜெர்னலிசம்னு ஒண்ணு இருக்கு. பேசிக்கா வந்து சாரி ஜெர்னலிசம் கிடையாது, ஜர்னலிங். நம்ம வந்து வெறும் எழுதி மட்டும் வச்சுக்காம, கூடவே கிறுக்கணும். ஸோ நம்ம கிறுக்க 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 என்ன ஆகும்னா வந்து நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மைண்ட் டூ ஹேண்ட் டூ பேப்பர் வந்துரும். ஓ! நீங்க வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து லைக் இன்னும் இன்னும் பெட்டரா நம்ம இருக்கணும் அப்டின்னா வந்து லைக் நான் சில பேர ஃபாலோ பண்றேன். சில பேர நான் வந்து இந்த டெய்லி அவங்க என்ன எழுதுறாங்க, என்ன சொல்றாங்கங்கிறத படிச்சு நான் அத ஃபாலோ பண்ணணும்னு நெனைப்பேன். எனக்கு ஒருத்தர் சொல்லுவாரு, "நீங்க ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்பாரு." 10,000 முடியாட்டி கூட ஒரு 5,000 இல்ல பேர் மினிமம் ஒரு 2,000 நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ம். புக்ஸ் படிக்கணும்பாங்க. லைக் ஏன்னா வந்து வி ஆர் இன் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். முன்னாடி இன்ஃபர்மேஷன் இல்லாம இருந்தது பிரச்சனை. இப்போ நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனையும். அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ சூஸ் பண்ணணும். அ இன்னொன்னு வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டியா மாத்தணும். அதாவது என்னுடைய நேரம் வந்து இந்த ஒரு வீடியோவுக்கு தேவையா? இந்த படத்துக்கு நான் இந்த இந்த நேரத்த நான் ஒதுக்கணுமா? ஒதுக்கணும். இந்த படம் வந்து டிசர்விங்கா? எனக்கு டிசர்விங்கா? ஓ! என்னுடைய கிரேட். அந்த மாரி வந்து நம்ம கேள்வி கேட்க இல்ல ஆரம்பிச்சுட்டோம். இந்த தாட் ப்ராசஸ் கூட ஏஐ கிட்டேருந்து வந்தது தானா? ஆஹா! ஏன்னா அந்த படம் நம்மளுக்கு டிசர்வா? நம்ம போய் பார்க்க முடியுமாங்கிறதெல்லாம் ஓகே. எக்ஸ்ட்ரீம் தாட்ல. அது வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? நம்ம நெறைய ஒர்க் பண்றப்பவே அது தோணணும் நமக்கு. லைக் கிரேட். இன்னொன்னு வந்து என்னன்னா, லைக் சில பேர நான் LinkedIn ரொம்ப யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? எஸ். LinkedInல நான் அந்த 2 வருஷமா நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எல்லாமே அந்த 100 டே சேலஞ்ச்லாம் LinkedInல தான் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். ஓகே. அப்பதான் வந்து என்னன்னா, அங்க நெறைய பேர் வந்து எப்படி இருக்காங்க, லைக் நோமேட்ஸ்ன்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? லைக் வேற ஏதோ ஒரு நாட்ல இருந்துட்டு, வேற ஒரு நாட்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி பண்றாங்க, அந்த மாரி லேர்னிங்லாம் வந்தது. அவங்க கிட்ட நெறைய கத்துக்கிட்டேன். அவங்க வந்து சில விஷயங்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடுறதுங்கிறது 80% மேல சாப்பிட மாட்டேன். ம். இத்தன மணிக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். நைட்டு வந்து 11:00 நான் தூங்கிருவேன். 9 மணிக்கு நான் ஃபோன வந்து ஒரு ஓரமா வச்சுருவேன். இந்த மாதிரிலாம் வந்து அவங்க லைக் சொல்லி வச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு போஸ்ட்லயுமே எழுதிட்டே இருப்பாங்க.
அத வந்து நம்ம உள்வாங்கி டைம் ஆகும். உடனே பண்ண முடியாது. இவர் சொல்லிட்டா நம்ம பண்ணிருவோங்கிறது டைம் கிடையாது. எடுக்கும். புரியுது. பட் ஆனா அத நம்ம படிக்க நமக்கே ஏதாவது ஒண்ணு ஆகுது. தூக்கம் வராம அடுத்த நாள் நம்ம ப்ராப்பரா ஃபீல் பண்ண மாட்டோம். ம், ம், அப்படிங்கிறப்போ ம். வந்து அத நம்ம ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமோன்னு நம்ம பண்ணோம்னா, அதோட ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சமீர், நம்ம இந்த ஹோல் இன்டர்வியூல நீங்க சொன்னது எல்லாமே ஏஐ தான். நம்ம 100% இல்லைனாலும் அதை டிபெண்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்லவே இல்லை, ஏஐயே கிடையாது, இந்தியாவில் இல்லை உலகத்தில் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துருச்சுன்னா, இப்போ சொன்னீங்க இல்லையா ஒரு ஃபில்லர்ஸ், எல்லா இடத்துலையும் ஏஐ ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு வந்து ஏஐ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பிளைன் ஆயிடுவோம், ஒரு மாதிரி ம். பிளைண்ட் ஆயிடுவோம். ம். அந்த இடத்துல திரும்ப நம்ம ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்குமே, முதல்ல பாசிபிள் அது? அது வந்து பேசிக்கா இது நம்ம எது கூடயே கம்பேர் பண்ணலாம். அது வந்து உட்டோப்பியன் ஸ்கேல் அதெல்லாம் சொல்லுவாங்க. உட்டோப்பியன், டிஸ்டோப்பியன்லாம். டிஸ்டோப்பியன்னா வந்து ஒரு உலகம் வந்து சரியான பாதையில போகாட்டி டிஸ்டோப்பியன்னு சொல்லுவாங்க. ஓகே. நல்ல பாதையில போயிட்டு இருக்குன்னா உட்டோப்பியன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆ ஸோ இது வந்து இது இப்படி ஒண்ணு நடக்குமான்னு தெரியல. பட் ஆனா அது நடந்தா எல்லாருக்கும் தானே நடக்குது. இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, உலகத்துல இப்போ தங்கம்ங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? எல்லார் கையிலயும் வந்து ஒரே நேரத்துல ஒரு கிலோ தங்கம் வந்துருச்சு அப்படின்னா, தங்கத்தோட வேல்யூ வந்து டிப் ஆயிடும். ஆமா. இதாகாது. சரியா? அதே மாதிரி தான் ஏஐன்னு ஒண்ணு இல்லாம போச்சுன்னா, நம்ம ஆக்சுவலா அந்த ஒரு கண்டிப்பா நம்ம நிம்மதியா இருப்போம். புதுசா சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். மனுஷங்க எப்போதுமே வந்து என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், அத விட பெட்டரா தான் யோசிச்சிருக்கோமே தவிர, அதுக்கு கீழ யோசிக்கல. அதனால தான் நம்ம வந்து அந்த அ பயம் வேண்டாம். ஆமா. ஆமா. ஓகே. ஏபெக்ஸ் பிரெடிட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஒரு சோ மெனி குரோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி டைனோசர்ஸ் அப்படிம்பாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட் செயின்ல வந்து மனுஷங்க தான் மேல இருக்காங்க. ஏன்னா மனுஷங்க யோசிப்பாங்க. அப்புறம் ஃப்ரீ வில்லுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து யோசிச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த இன்டென்ஷனும் அந்த என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலெக்டிவா பண்றப்போ வந்து கண்டிப்பா நம்மளால வந்து என்னென்னமோ சாதிக்க முடியும் கண்டிப்பா. இந்த டெக்னாலஜி, இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அதில முக்கியமா ஒரு சும்மா விளையாட்டுத்தனமா சொல்லணும்னா, சிப்ப மண்டைக்குள்ள வச்சோம்னா, நம்ம என்ன நெனைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம். விர்ச்சுவலா பேசலாம். அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்து நெக்ஸ்ட் லெவல் போகுமா? இல்ல நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? 2050ல சொல்றேன். ஐயோ! அப்படிலாம் என்னால யோசிக்க முடியாது. ஏன்னா நான் சயின்டிஸ்ட் கிடையாது. ஏஐ வந்து ஏஜிஐன்னு ஒரு ஸ்டேஜ் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏஜிஐனா அந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. அதுதான் வந்து இப்ப சொல்ற அந்த த்ரெட் நீங்க இவ்வளோ நேரமா சொன்ன த்ரெட் ஸ்டேஜ்ங்கிறது அதுதான். என்னன்னா, மனுஷன் மாதிரி அதுவே யோசிக்க ஆரம்பிச்சுரும். அப்படிங்கிறது வந்து அந்த ஏஜிஐ ஸ்டேஜ் தான். ஐயோ! பட் ஆனா இவ்ளோ நேரமா நம்ம டெக்னாலஜிக்கு இது இம்ப்ரூவ் ஆகணுமான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா, ஒரு ஹியூமனுக்கே வந்து இன்னொரு பெர்சன கொண்டாந்து வச்சுருவாங்க இவருக்கு ஏஐ மூலமா. ஆமா. அதுதான் வந்து ஏஜிஐன்னு சொல்றாங்க. பட் அகைன் அத பத்தி எனக்கு பெருசா அத நான் போய் படிக்கல. அது வந்து இப்போதைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் அத நோக்கி போறது எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க? ஒரு கம்பெனிஸ் இருக்கு. சேலஞ்ச். ஓப்பன் ஏஐங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அ அ நெறைய கம்பெனிஸ் இருக்கு. கூகுள் இருக்காங்க. ஓகே. இவங்கலாம் வந்து தனித்தனியா பண்றாங்க இந்த ஏஜிஐ நோக்கி போறதுக்கு. பட் ஆனா வந்து ஒண்ணு ஒண்ணா சின்ன சின்னதா என்ன பண்ணி அத வந்து அந்த பாராமீட்டர்ஸ வச்சு கொண்டு வராங்கங்கிறது எனக்கே தெரியாது. பட் நீங்க டூல்ஸ்ல நீங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. அவ்ளோ முன்னாடிலாம் நீங்க போணும்னு அவசியம் இல்ல. ம், ம், ம். ஒரு வாரத்துக்கும், ஒரு மாசத்துக்குமே நெறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோ ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அ என்னென்னமோ வந்துருச்சு. வீடியோ ஜெனரேஷன் அந்த மாரி தான் வந்துருச்சு. அ ஏஜென்டிக் ஏஐ பத்தி எனக்கு பெருசா தெரியாது. தெரிஞ்சா நான் அத பத்தி சொல்லுவேன். பட் ஆனா நெறைய பேரு அந்த லவபிள் அந்த மாரிலாம் டூல்ஸ் இருக்கு. அந்த ம். டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து தேவையான சாஃப்ட்வேர்ஸ வந்து ஏஐ கிட்ட இப்படி பண்ணி குடு அப்படின்னு கேட்டா, அது பண்ணி குடுக்குது. ஓகே. ஸோ இந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ 2050லாம் நம்மளால யோசிக்க தெரியல. முடியாது. பட் ஆமா. வந்து ஹியூமனோட ஒரு ரீப்ளேஸ்மென்ட் மாதிரி ஒரு டூல் வரதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ஏஜிஐன்னு அவங்க சொல்றாங்க. பட் ஆனா அது அது வந்து அ பாசிபிலிட்டீஸ் அது தெரியல. ப்ராபப்ளி அது பண்ணாங்கன்னா வந்து நமக்காக பண்ண மாட்டாங்க. அது வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு எப்படி சோல்ஜர்ஸ்க்கு பதிலா சோல்ஜர்ஸ ரீப்ளேஸ் பண்ற மாதிரி, ஓகே. இல்ல வந்து அ மூனுக்கு போற மாதிரி, இந்த மாரி விஷயங்கள் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படித்தான் நான் நெனைக்கிறேன். பட் ஆனா இதுல வந்து ஏஜிஐ வந்து ஒண்ணும் பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. பட் அப்படியே இருந்தாலும்,
லைக் எல்லாமே வந்து ஒரு கிராஜுவல் சேஞ்ச் தான் இல்லைங்களா? ஒரு ஃபோன் அப்படின்னு நம்ம அந்த டெக்னாலஜி பத்தி பேசுறோம். ஃபோன் வந்து பெருசா இருந்தது, வயர்டா இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பிரிக்கா இருந்தது, சின்னதாச்சு, வகை வகையா வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து இப்போ பிளாக் மிரர் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு எனிதிங் வில் டேக் அது கிராஜுவல் இதுவா தான் அது நடந்திருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. லைக் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் ஆர்டர் பண்ணுறோம். ஒரு 6 வருஷம் முன்னாடி அது இல்ல. பட் ஆனா இப்போ வந்து நம்ம அது நமக்கே தெரியாம அது நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுங்கிறது. ஸோ டிராஸ்டிக்கா ஆமா. அதுதான் அந்த மாரி தான் நமக்கு அது ஃபீல் ஆகுமே தவிர, நாளைக்கு வந்து நம்மள எல்லாம் சுட்டு இது பண்ணிருவோங்கிற மாரி நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. கிரேட். அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் என்கிட்ட இருக்கு. லைக் ஓகே. வந்து நார்மலா பிசினஸ் பண்றாங்க இல்லையா? இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் வெண்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுமே வந்து ஏதாவது பண்ணி வீடியோ வந்து சோஷியல் மீடியால நம்ம வந்து பூம் பண்ணிட மாட்டோமா? என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் போகாதா? அப்படிலாம் யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பீப்பிள்க்கு நீங்க என்ன மாதிரியான டிப்ஸ் குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிசினஸ் இன்னும் சூப்பர். பெட்டரா இருக்கும்? ஓகே. ஸோ அ 2 டைப் ஆஃப் எக்கனாமிஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஒண்ணு வந்து அட்டென்ஷன் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்படி ஹூ லிசன்ஸ் அது பேர் தெரியல. நம்ம ஆக்சுவலா ஃபேன்ஸா மாறுறவங்க. லைக் இவர் என்ன செல் பண்ணாலும் நான் வாங்குவேன். அப்படிங்கிற மாரி ஒரு இதாகிறது. நம்ம வந்து என்னன்னா, அந்த ஸ்டேஜுக்கு போகுறதுக்கு பார்க்கணும். அது சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அத வந்து நமக்கு நேச்சுரலா உருவாக்கி குடுப்பாங்க. சில பிளாட்ஃபார்ம் வந்து நம்மள வந்து ஒரு வெண்டிங் மிஷின் மாரி எப்படின்னா, நான் வந்து LinkedIn யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம். இத பத்தி ஏதோ எழுதுறோம் அப்படின்னா, அத புடிச்சு படிக்க வரவங்க தான் வந்து அத வந்து இது பண்ணுவாங்க. ரேண்டமா எல்லாருக்கும் காமிக்காது. இல்ல இன்னொருத்தவங்க அதே மாரி பண்றவங்க, இல்ல அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அது காமிக்கும். வேறஸ் நம்ம Instagram மாதிரி ஒரு இதுல போறோம்னா, அது அந்த வித்தின் 3 செகண்ட்ஸ்ல வந்து அந்த ஹூக் சரியா இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு எப்படி ஜெயிக்கிறதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது ஃப்ளூக்ல சம்டைம்ஸ் நமக்கு வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அந்த இடத்துல நம்மளால செல் பண்ண முடியுமா அப்படின்னா, செல் பண்ண முடியாது. நான் இப்போ ரீசென்ட்டா ஒரு ஈவென்ட்டுக்கு போன இடத்துலயுமே, நான் 2 வகையான ஆட்கள பார்த்தேன். அது என்னன்னா, ஒண்ணு கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கவங்க, இன்னொருத்தவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்க கிரியேட்டரா இருக்க விரும்புறீங்களா? இல்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்க விரும்புறீங்களாங்கிறது தான் விஷயம். இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க ஃபேம் நோக்கி தான் ஓடுவீங்க. கிரியேட்டரா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது லைக் நம்ம பண்றத வந்து எப்படி ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னா, அது எல்லாத்துலயுமே நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். LinkedInஆ இருக்கட்டும், என்னுடைய WhatsApp ஸ்டேட்டஸ்ல இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அது மாரி நான் போடுறப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அது என்னன்னா ஓவர் த டைம் வந்து ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கும். இன்னைக்கு போட்டுட்டு 1 வாரம் கழிச்சு அது அது வேற ஏதோ நான் போடுறேங்கிற மாரி இல்லாம, நான் கன்சிஸ்டென்ட்டா வந்து லைக் சோ மெனி இயர்ஸ் ஆர் சோ மெனி மந்த்ஸ் நான் போறப்போ, இவர்ட்ட நம்ம போய் ஒரு வார்த்தை கேட்கலாமே அப்படின்னு வருவாங்க. ஸோ நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் வந்து லைக் நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குங்கிறப்போ வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்கலாம் பார்க்குற மாரி நம்ம வச்சுக்கிறது நல்லது. அ இதுதான் பேசிக்கா. கிரேட் சார், கிரேட். சமீர், உங்களுக்கு ஏஐ அப்படின்னாலே ஒரு 60 செகண்ட்ஸ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவ்வளோலாம் தேவையில்ல. பென்சில் தான் சொல்லுவேன். ஏ இஸ் அ பென்சில். நம்ம தான் எழுத போறோம். அது வந்து ஒரு டூல் தான். அவ்வளோதான். சமீர், இப்போ வந்து இவ்ளோ நேரம் வந்து இன்டர்வியூ செக்ஷன்ஸ் மாரி போயிட்டோம். நெறைய இன்ஃபர்மேட்டிவா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நெறைய நெறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கும். பட் உங்ககிட்ட ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாரி வச்சா எப்படி இருக்கும்? ட்ரை ஓகேவா? பண்ணலாம். ட்ரை ட்ரை பண்ணலாம். பண்ணலாமா? நோ ப்ராப்ளம். ஓகே. ChatGPTயா இல்ல Geminiயா? ChatGPT. டெக்ஸ்ட் ஏஐ ஆர் வாய்ஸ் ஏஐ? வாய்ஸ் ஏஐ. லாஜிக் ஆர் கிரியேட்டிவிட்டி? லாஜிக் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஏதாவது ஒண்ணு தானே சொல்லணும். இல்ல இது கண்டிப்பா இது ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்காது. இருந்தா அது வேஸ்ட். ப்ரெடிக்ஷன் ஆர் ஜெனரேஷன்? ஓகே. ஜெனரேஷன் தான். ஜெனரேஷன். ஆமா. கிரேட். எம்பதி ஆர் எஃபிஷியன்சி? கண்டிப்பா எம்பதி. ஹியூமன் எமோஷனலா இல்ல ஹியூமன் லாஜிக்கா? அது 2மே தான் முக்கியம். ஏன்னா வந்து 2மே ஒரு லூப் மாதிரி தான் போகும். ஓகே. ஏன்னா லாஜிக் இருந்தா நம்ம வந்து அதிலிருந்து ஹியூமன் எமோஷன் எடுத்துக்கலாம். ஹியூமன் எமோஷன் இருந்தா தான் லாஜிக் எடுக்க முடியும். ஸோ 2மே தான். ஆமா. மெமரிஸ் ஆர் கால்குலேஷன்? மெமரிஸ். ஏஐ உங்களோட ஃப்ரெண்டா இல்ல கொலிகா? ஸ்லேவ். ஸ்லேவா? ஆமா. நமக்கு ஸ்லேவ். ஆமா. ஓகே. நமக்கு ஸ்லேவ். ஆமா. ஓகே. ஏஐங்கிறது நாலேஜா இல்ல பிசினஸா? ஆக்சுவலா வந்து ஏஐனால நாலேட்ஜ் இஸ் ஈக்குவல் டு பிசினஸ். அப்படிதான் வரும். ஆமா. ஓகே. ஸ்பீட் ஆர் அக்யூரசி? அக்யூரசி. ஏஐயா கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் யூசிங் ஏஐ.
நைஸ் கொஸ்டின். ஓகே. எனிவே தேங்க் யூ சோ மச். அமேசிங்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா போன ஒரு இன்டர்வியூ அண்ட் ஆல்சோ நீங்க வேல்யூபிளா ரொம்ப வந்து நாலேஜபிளா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டீடைல்ஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ். இந்த ஷோ வந்து உங்களால தான் ரொம்ப அழகா போச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச் கிருத்திகா ஃபார் ஹேவிங் மீ. ரொம்ப நல்லா இருந்தது கொஸ்டின்ஸ். ஓகே. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸா இருந்தது. அதனால தான் என்னால இப்படி பதில் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ கிரேட் மச். டைம். தேங்க் யூ ஸோ சீரியஸ்லி மச். ரொம்ப அழகா போச்சு. தேங்க் யூ ஸோ தேங்க் யூ. மச். தேங்க் யூ. தேங்க் யூ.